தந்தை உயிரை கொடுத்தார், தாய் உடலை கொடுத்தார். தந்தை உயிரை கொடுத்தார், தாய் உடலை கொடுத்தார். என் தாய் தந்தை துணையோடு நிகழ்ச்சியை துவங்குகின்றேன். பசி உணவு மகேந்திரன். வீடியோ பெரிய வீடியோ இது. தலைப்பெல்லாம் மாறும். நேற்று இந்த வானமும் பூமியும் என்ன எனக்கு உணர்த்தியதோ அதை பேசினேன். இன்று என்ன உணர்த்துகிறதோ அதை பேசுவேன். நாளைக்கு என்ன பேசுவேன் என்று எனக்கே தெரியாது. உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் புரிஞ்சுக்குங்க, உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னு தெளிவுபடுத்தும். எல்லா குருமார்களும் சேர்ந்தவனே, எல்லா சித்தர்களும் சேர்ந்தவனே பசி உணவு மகேந்திரன் என்று சொல்லுவேன். ஆனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எல்லா மதமும் சரி கலந்தவனே பசி உணவு மகேந்திரனும் சொல்லுவேன். ஆனால் நீங்கள் ஒரு மதம் தான் இருப்பீங்க, ஒரு குருநாதர் தான் இருப்பீங்க. புரியுதுங்களா? இது எல்லாமே எப்படின்னா மனதிற்காக இருக்கிறது. இப்போ நான் உயிருக்காக இருக்கிறது சொல்கிறேன். எல்லாரும் இதுக்குள்ளே இருக்கிறாங்க. புரியுதுங்களா? இதை கடந்து உள்ள போனோம். நீங்கள் எல்லாருமே மனதிற்காக இருக்கிற பிரச்சனையை தான் பிடிச்சின்னு கஷ்டப்பட்டுங்கிறீங்க. நீங்கள் அதை என்ன வேணாலும் நீங்கள் மனதிற்காக போங்களா, உயிருக்கு நீங்கள் வந்தே தீரணும். அதே மாதிரி கடவுளை ரெண்டாக சொல்லிக்கிறேன். பசிக்காக ஒரு கடவுள், பசிக்காக இருக்கிற பசி ஏற்றுதுன்னா உங்கள் கடவுளை இருக்குதுலே காமெடியெலாம் பார்ப்பேன் நான். புரியுங்களா? கடவுளை பற்றி பயங்கரமாக போட்டு வாழ்த்துவாங்க, கிளாஸ்லாம் நடத்துவாங்க. பசி எடுத்து தான் அந்த கடவுளை திட்டினா பாருங்க, அவங்க கூட கொஞ்சம் நிதானமாக போவான். இந்த கடவுளை பாராட்டினவன் ஃபஸ்ட்டில் போய் நிற்பார். எப்படியாவது லைனில் நின்று சாப்பாடு வாங்கி சாப்பிட்டேனுங்க நிகழ்ச்சியில். பார்த்தீங்களா? உங்களை என்ன பண்ணுது பார்த்தீங்களா பசியை? மொத்த பேரை நீங்கள் எதிர்பார்க்கல இப்படி ஒரு செயலை இந்த பிரபஞ்சகம் செய்யணும். அப்புறம் பசி அடங்கின பிறகு திருப்பி பழப்பிடி ஆரம்பிச்சுட்டுங்க. புரியுதுங்களா? திருப்பி பசி ஏற்றுதான் உங்கள் கடவுளை நீங்களே விட்டுட்டு ஓடுறீங்க. புரியுதுங்களா? அப்புறம் எங்கேருந்துங்க மற்றவங்க போய் ஏற்றுக்க போகிறாங்க? அப்போ என்னென்னா அது மனதிற்காக இருக்குது. அப்போ அது தேவையில்லையான தேவை. அப்போது இந்த குருநாதர்களை ரெண்டாக விளக்குவேன். குருவில் ரெண்டு குரு. நான் குருன்றதை ஒத்துக்கிறது, நான் பேசுகிறதில்ல, வழிகாட்டினும். ஆனால் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுமே. புரியுதுங்களா? அதுக்காக குருன்னு சொல்கிறேன். குருவில் ரெண்டு குரு இருக்காங்க. உயிருக்காக ஒரு குரு இருக்கார். அவர் அவங்க யார் என்றால் உழவன். மனதிற்காக ஒரு குருநாதர் இருக்கிறார். அவர் யாருன்னா ஆன்மீகத்தை பற்றி பேசுவார். மெடிடேஷன் கற்றுக் கொடுப்பார், தவம் கற்றுக் கொடுப்பார். இதில் இரண்டையும் நீ புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? உயிர் வாழணுன்னா எந்த குருக்கிட்ட போனோம்? உழவங்கிட்ட தான் போனோம். நீங்கள் உங்கள் ஆன்மீக குருநாதர்கிட்ட போய் உக்கான்னு நான் உயிர் வாழணுன்னா அது எதுனா சொல்லிக் கொடுங்கன்னா அவர் எதுவும் சொல்லிக் கொடுக்க முடியாது. சாமி கூட மெடிடேஷன் பண்ணி இவ்வளோதான். பசி ஏற்றதுனா நீங்கள் உழவங்கிட்ட போயே தரணும். அப்போது எல்லாமே ரெண்டாக விளக்கணும். பாருங்களேன், இதுவரையிலும் நீங்கள் இவ்வளோ நாளாக பேசுகிறேங்க, ஒருத்தர் கூட எங்கிட்ட இது சரியில்லைங்கன்னு பேச வரல. இல்லை இப்படி மாற்றி பேசணும்னு புத்திமதி கூட எனக்கு சொல்லலைங்க. ஏன் இந்த பிரபஞ்சத்துக்கு தெளிவாக கொடுத்துக்குது. அவங்களே செஞ்சுக்கிற பசி உணவு மகேந்திரன்ட்ட போவேனா, சாப்பிடாத ஒரு வருஷம் இன்னும் வாழ்ந்து காட்டணும். நமக்கு எதுக்கு பம்பு? புரியுதுங்களா? ஒருத்தர் வரலைங்க. புரியுங்களா? நீங்கள் மொத்த பேரும் உண்மைக்கு கட்டுப்படுறீங்க. பாருங்களேன், இதே மனதிற்காக இருக்கிற கடவுளை, குருநாதர்கிட்ட இருக்கிற கடவுளை எடுத்து பாருங்களேன், என்ன நடக்கும் தெரியுமா? புரியுதுங்களா? இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, பசி எடுக்கும் பொழுது உங்களுடைய முதல் குருநாதர் உழவன். புரியுதுங்களா? நீங்கள் குழந்தையாக இருக்கும்போதே பசி எடுத்து தான் அம்மா ஒரு வயசில் இட்லி ஓட்டுறாங்கன்னு வச்சுங்களேன், சாதம் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன், அன்றைக்கி உழவன் தேவைப்பட்டாங்க.
மனதின் மூலயமா ஒரு கடவுளை வணங்கும் பொழுது ஆன்மீகவாதி குருநாதர்கள் தேவைப்பட்டாங்க. அதே மாதிரி மனம் வந்து ஒரு பதட்டமாக இருக்குது, ஒரு சலனமாக இருக்குன்னா அப்போ போய் உழவங்கிட்ட நின்றுக்குண்ணே, என் மனம் அமைதியாக இருக்கிறதுக்கு ரொம்ப படபடப்பாகுது, டென்ஷன் ஆகுது, நான் சாந்தமாக இருக்கணும், அதுக்கு எதுனா உணவு கொடுன்னா கிடையாதுங்க. அதுக்கு எங்கே வரணும்? ஆன்மீகவாதி குருநாதர்கிட்ட தான் வரணும். புரியுதுங்களா? இங்கே தாங்க மனதிற்கு இவங்க தான். இப்போ இது மாதிரி இரண்டாக கிளாஸ் எடுக்கிறதால தான் மொத்த பேர் சைலண்ட்டாகிறாங்க. ஒருத்தர் என்ன திரும்ப பண்ணுவார், வெறும் ஏற்கதான்னு ஒரு இவனே மனநிலை பற்றி பாதிக்க மாட்ட மாதிரி டென்ஷன் எமோஷனில் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போது அவங்கள வந்து ஒரு கோவிலுக்கு அனுப்பணும், அப்படி இல்லைனா ஒரு ஆசிரமத்துக்கு அனுப்பணும், ஒரு யோகா கற்றுக்குத்து ஒரு மெடிடேஷன் பண்ண வச்சோம்னா மனம் வந்து தெளிவடையும், உண்மையை நோக்கி திரும்பும், பதட்ட நிலையிலேருந்து சாதாரண நிலைக்கு திரும்பும். இதெல்லாம் சிந்திங்க. ஒரே நீங்கள் ஒன்று சொல்கிறேங்க, நானும் அப்படி இருந்தவன் தான், பிரபஞ்சகம் என்னை மாற்றிடுச்சு, உங்களையும் மாற்றத்துக்கு என் மூலயமா தகவல் கொடுக்குது. நீங்கள் நான் மாற மாட்டேன்ல, நீ மாறிட்டீங்க, மாறிட்டு பின்னாடி பிரச்சனை இருக்கிறத பிடிச்சினுங்கிறீங்க, நான் வந்து பிரச்சனை இல்லாத பிடிச்சிங்கிற, இவ்வளோதான் வித்தியாசம், நம்ம 2 பேருக்குள்ளே இருக்கிற வித்தியாசம். ஆனால் கொஞ்சம் பேர் மாறிட்டாங்க. புரியுதுங்களா? அப்போது நான் இதுக்கு முன்னாடி உலக சமாதானம், ஆளுக்கு சொல்லுவாங்க உலக சமாதானம். எனக்கும் ஒரு குரு இருந்தார், அவர்கிட்ட போய் நானும் உலக சமாதானம் பேசின்னு இருந்தேன். புரியுதுங்களா? அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தா உலக சமாதானம்னு அவர் ஆரம்பித்தார், பெரிய ஒரு அமைப்பு, பெரிய லெவலில் இருக்குது. அந்த ஆசிரமத்துக்குள்ளே உள்ள இருக்கிறவங்களே உலக சமாதானம்லாம் 2ஆக பிரிஞ்சு கிடக்குது. அது சிந்திக்கணும். என்னை பிரபஞ்சிக்கு சிந்திக்க வைக்குது. ஏன்டா நீ பேசுகிறைய உலக சமாதானத்தில் வருமா? ஏன்டா உங்கள் குருநாதரை பற்றி சொல்கிறேன், உங்கள் குருநாதர் ஒரு ஆசிரமத்தை ஆரம்பிச்சுக்கிறார், அதுவே 2ஆக பிரிஞ்சு கிடக்குது, அதுக்குள்ளவே சமாதானம் இல்லை. அப்புறம் வெளியே பல குருநாதருங்க இருக்காங்க, அவங்களெல்லாம் நீங்கள் எங்கேருந்து ஒன்று கூட்ட முடியும்? எனக்குள் பிரபஞ்சகம் கேள்வி எழுப்பியது, சிந்தித்து நான் மாறிவிட்டேன், என் மூலயமாக உங்களையும் சிந்திக்க வைக்குது. இந்த பிரபஞ்சகம் என்ன பண்ணிடுச்சு பார்த்தீங்களா? உங்களை எதிர்பார்த்தீங்களா? நீங்கள் என்ன ஒன்றாலும் சொல்கிறேங்க, தலைகழானுனாலும் சரி. புரியுதுங்களா? மனதின் மூலயமா ஒரு கடவுளை நீங்கள் கண்டுபிடித்து விட்டு அது மனதிற்கு தான் யூஸ் ஆகும்னா அதில் உலக சமாதானம் வராது. அப்போ உலக சமாதானமே வராதான்னா வராதில்லை, அது ஏற்கனவே இருக்குது. அதை கடவுள் அவர் கண்ட்ரோலில் வச்சுங்கிறார். இது முன் வீடியோவில் பேசினேன். ஒன்று மகான்கள் சித்தர்கள் மகரிஷி கண்ட்ரோல் கொடுத்துருக்கு, ஒன்று அதுங்க கண்ட்ரோலில் வச்சுங்குது. அது எதுன்னா சுய அறிவுன்னு ஒன்று இருக்கிறதா, அதை வச்சுங்குது. பிறர்கிட்ட பேசுகிற அறிவு ஒன்று பகிர்ந்துக்கலாம், தீட்சை கொடுக்கலாம், உபதேசங்கள் கொடுக்கலாம், மெடிடேஷன் கற்றுக் கொடுக்கலாம். இதை வந்து மக்கள்கிட்ட கொடுத்துக்குது. புரியுங்களா? இப்போ பசி எடுக்குது, அதெல்லாம் குருக்கிட்ட கற்றுக்க முடியாது. உள்ள ஜீரணமாகுது, அதெல்லாம் குருக்கிட்ட கற்றுக்க முடியாது, மகானுங்கிட்ட கூட கற்றுக்க முடியாது. காலையில் தூங்கி எழுந்ததும் கழிவு மலம் போகுது, அதெல்லாம் கற்றுக்க முடியாது. அங்கே ஆட்டோமேட்டிக் போடுது, அது கண்ட்ரோல் இருக்குது மேலே. புரியுதுங்களா? யூரின் போகிறீங்க, அதெல்லாம் மேலே கண்ட்ரோல் இருக்குது, பிரபஞ்சக கண்ட்ரோல். அது பார்த்திங்களா முக்கியமானதாக அது கண்ட்ரோலில் வச்சுங்குது. புரியுதுங்களா? என் மூலயமா உங்களை சிந்திக்க வைக்குது பாருங்களேன். அப்போ 2 இருக்குது. இது இன்றைக்கு உணர்த்தப்பட்டதை நான் பேசுகிறேன், நாளைக்கு என்ன பேசுவேன்னு எனக்கு தெரியாது. புரியுதுங்களா? சமாதானம் ஏற்கனவே ஒன்று இருக்குது. எது என்றால் பசியும் உணவும். ஒரு மெயின் ரோடு வச்சுங்க, ஒரு அன்னதானம் போகிறோம், எல்லாரும் வராங்கல்ல அந்த இடத்துல, இந்து முஸ்லீமு கிறிஸ்துவம் புத்த மதம் இந்த மதம் கடவுளர் எல்லாரும் ஒன்று போடுறாங்க. ஏற்கனவே கடவுளே ஒருத்தர் படைத்தவரே ஒரு சமாதானம் வச்சிங்கன்னா நீங்கள் ஒன்று ஆரம்பிச்சு விட்டு உலக சமாதானம்னா நானும் சொல்லின்னு இருந்தேன். என்ன கூட என்னங்க சமாதானம் எதுனா ஆச்சான்னு கேட்பேன். எல்லாத்தையும் எதுக்குங்க பண்ணி கிடக்குறீங்க, என்ன மாதிரி எதுனா இருக்கிறத பண்ணுங்கன்னு அவங்க சைலண்ட்டாக இருப்பாங்க. பார்த்தீங்களா? ஒருத்தனை படைத்து உங்களை கேட்க வச்சிடுச்சு. இன்றைக்கி இந்த குழுவில் வரவங்க பல பேர் சிந்திப்பீங்கன்னு. இப்போ நான் கேட்ட கேள்வியில் உண்மையாக கேட்குறேன், நீங்கள் நிறைய பேர் ஆன்மீகத்தில் இருக்கிறீங்க, உங்கள் குருநாதரும் சொல்லிக்கிறாரு உலக சமாதானம் ஆச்சா? ஏன் ஆவலை? பதில் சொல்லுங்கள்.
இல்லை எப்போ ஆகும்? அது ஆகாது. அதனால் ஏற்கனவே பசியும் உணவும் அதில் சமாதானத்தில் இருக்கும். அந்த சமாதானத்தில் கலந்து அதில் பெருக்கி அதில் பிரபஞ்சகத்தோடு நீங்கள் கலந்து விடலாம். உங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு புண்ணியம் கொடுத்துக்குது. அதை தட்டி விட்டுட்டு சண்டை வர சமாதானத்துக்கிட்ட போய் சண்டை பொண்ணு மல்லுகன்னு இருக்காதீங்க. நான் மாறிட்டேன், என்னையோ மாறிட்டேன். மாறவே தான் இந்த அளவுக்கு எனக்கு வந்து பேச வைக்குது. இன்றைக்கி உங்கள் எல்லாரையும் சிந்திக்க வைக்கிது இல்லை, புரியுதுங்களா? அதனால் உலக சமாதானம்னு ஒன்று நீங்கள் ஆரம்பிக்காதீங்க. படைத்தவன் ஏற்கனவே ஆரம்பித்து வச்சுக்கிறான். அது எது என்றால் பசியும் உணவும். அதில் இன்றைக்கும் இல்லை, எத்தனை கோடி ஆண்டுகள் ஆனாலும் சரி, பசிக்கும் உணவும் எந்த ஜாதி கிடையாது, எந்த மதம் கிடையாது, எந்த கடவுளுக்கு சொந்தம் கிடையாது, எந்த குருநாதருக்கு சொந்தம், அனைவருக்கும் பொது. அதில் உலக சமாதானம். பல ஆசிரமங்களில் இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு சைலண்ட் ஆவாங்க. பார்த்தீங்களா பிரபஞ்சம் என்ன பண்ணிடுச்சு? உங்களை எதிர்பார்த்தீங்களா? நீங்கள் உங்களையும் மாற்றி அமைச்சிடுச்சு. பார்த்தியா, என்னையும் மாற்றி அமைச்சது, என் மூலயமா உங்களையும் மாற்றி அமைச்சிடுச்சு. மற்ற பேர் சைலண்ட்டு. அது கண்ட்ரோல் வச்சுங்குதுங்க. அது நம்மக்கிட்டலாம் ஒன்றும் கொடுக்காதுங்க. பிரபஞ்சகம் கொடுக்கவே கொடுக்காது. ஏன்னா நம்ம மிஸ்யூஸ் பண்ணணும்னு பிரபஞ்சத்துக்கு தெரியும். அதனால் அது வச்சுங்குது. அதனால் இது எல்லாத்தையும் விட்டுடுங்க. பிரச்சனை வர்றதெல்லாம் பசியும் உணவும் கண்டிப்பாக அதில் சமாதானம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், எல்லோரும் போகிறோம், சமாதானங்க. அதாங்க, அதை புரிஞ்சுக்குங்க. நீங்கள் உங்கள் சமாதானம்னு நீங்கள் ஆரம்பித்து செஞ்சாலும் சரி, கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்குள்ளே சண்டை வரும். உங்கள் ஆசிரமத்துக்குள்ளே அடிச்சுக்கிங்க, என்கிட்ட சண்டை வராது. என் பசி எனக்கு சொந்தம், உங்கள் பசி உங்களுக்கு சொந்தம், அவர் பசி அவருக்கு சொந்தம். விடைபெறுகிறேன். நன்றி, மகிழ்ச்சி. அவ்வளோதான், முடிச்சிட்டேன் கிளாஸ். புரியுங்களா? சிந்தித்து செயல்படுங்க. இதை செஞ்சிங்கன்னா பசியும் உணவும் உங்களை பாதுகாப்போடு வாழ வைக்கும். நன்றி. அனைவருக்கும் பசி உணவு வணக்கம்.